எவ்வளவு பாவத்தை ஒரு எலக்ட்ரிஷியனாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் தெரியுமா? ஒவ்வொரு வீட்டுக்கு நாங்கள் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது ரூஃப்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா பைப் வைக்கும் போதே கம்பி கை காலெல்லாம் கிழிச்சு ரத்தமாக ஊற்றும். அதை வச்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் இருந்ததுன்னா அதை உடைக்க போய் எங்கள் கண், கால், மூக்கு எல்லாத்துலேயும் மண்ணாக ஏறுங்க. உடைக்க போகும்போது 4 சுற்றி கையில் தாங்க விழும். கட்டிங் மிஷின் போடும்போது உங்கள் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் நீங்கள் துணியை போட்டு போற்றி பாதுகாப்பீங்க. எங்கள் உடம்புக்குள்ளே அவ்வளோ டஸ்ட்டு உள்ளே போகுங்க. ஸ்ப்ரிங்கை போட்டு ஒயரை வலிக்கும் போது 4 பள்ளி சேர்த்து கூடிய வருங்க, 2 வாவாலும் சேர்ந்து கூடிய வருங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் ஏதாவது ஃபால்ட்டுன்னு கூப்பிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா பள்ளியோ தவுக்குலையோ ஏதாவது ஒன்று சுவிட்ச் போர்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு அதில் ஏதாவது ஷார்ட் சர்க்கிட் ஏற்படும். ஒவ்வொரு மெயின் போர்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எலி எப்பயுமே 2 ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு எங்களுக்கு வேலை வைக்கிறதுக்கு நாங்கள் மண்ணை எடுக்கணும்னு ஆரம்பித்தாவே எல்லாருமே வயலில் தான் வீடு கட்டிகிட்டு இருக்கோம். அப்படி வயலில் வீடு கட்டும் போது மண் அள்ளினா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எலி தாங்க வரும். அந்த எலி சும்மா இருக்காதுங்க, அது 10 குட்டியை போட்டிருக்கோம். அந்த குட்டியை நாங்கள் வேறு வழி தெரியாமல் எங்கேயாவது தூக்கி போட்டுருவோம். அந்த குட்டியோட போகவும் எங்களெல்லாம் வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இழுத்து அடிப்பீங்க பாருங்கள் பேமெண்ட்டுக்கு, அது தாங்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.